السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم أدبوا أولادكم بحب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே ஆறறிவுள்ள ஜீவனாக அல்லாஹ் மனிதனை படைத்துள்ளான் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் எந்த விஷயமாக இருந்தாலும் நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிந்து ஆராய்ந்து செயல்படக்கூடிய இனம் மனித இனம்தான். அதே போல மற்ற ஜீவராசிகள், கால்நடைகள், ஊர்முனைகள், இன்னும் உலகத்தில் இருக்கின்ற கோடான கோடி ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் இந்த பகுத்து ஆராய்ந்து நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கொடுக்கவில்லை. ஆகையால் மனிதனுக்கும் மனிதன் அல்லாத பிற ஜீவராசிகளுக்கும் இந்த ஆறாவது அறிவைத்தான் பொதுவாக சிறப்பாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஐந்து அறிவு ஜீவன்களுக்கும் ஆறறிவு படைத்த மனித வர்க்கத்திற்கும் அல்லாஹ் பொதுவான ஒன்றை வைத்துள்ளான். அது என்ன என்று சொன்னால் பாசப்படைப்பு தான். மனிதன் தன்னுடைய பெற்றோர்களோடு, பிள்ளைகளோடு, உறவினர்களோடு, சக சமுதாய உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களோடு எப்படி பாசமாக இணக்கமாக நடந்து கொள்கின்றானோ இதே பாசப்படைப்பை அல்லாஹ் காகத்துக்கும் கொடுத்துள்ளான், ஒரு குரங்கினத்துக்கும் கொடுத்துள்ளான். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பாதுகாப்பதிலே, பாசம் காட்டுவதிலே மிகவும் ஒரு உயர்வான நிலை ஒன்றாக இருந்திருக்கின்றது. ஆகையால் மனிதன் அல்லாத வேறு எல்லா வஸ்துக்களையும் ஒரு சேர இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி என்று சொன்னால் அது பாசம்தான். இந்த பாசம் பல்வேறு அடிப்படைகளில் இருக்கின்றது. உதாரணமாக நாம் நம்முடைய பெற்றோரை நேசம் கொள்கின்றோம், பாசமாக இருக்கின்றோம், தாயை மதிக்க வேண்டும், தாய்க்கு மரியாதை செய்ய வேண்டும், தாயுடைய காலடியிலே சுவனம் இருக்கிறது என்று பெருமானார் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகையால் தாயை கடைசி காலம் வரைக்கும் தாயையும் தந்தையையும் பாசமாக நேசிக்க வேண்டிய கடமை அவரை பெற்றெடுத்தார், வளர்த்து ஆளாக்கினார். இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் பெற்றோர்களே என்ற அடிப்படையிலே
ஒரு பிள்ளையின் பாசம் பெற்றோர்கள் மீது கடமையாகின்றது. அதே நேரத்தில் ஒரு தந்தைக்கு தான் பெற்றெடுத்த பிள்ளையின் மீது இயற்கையாகவே பாசம் வரும். ஏனென்று சொன்னால், தன்னால் இந்த உலகத்திற்கு வந்த ஒரு ஜீவன், இந்த ஜீவனை சிறு குழந்தையில் இருந்து எப்படி பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி ஒரு அடக்குகின்ற பொழுது தடுமாறி கீழே விழுந்து விட்டால் கூட சிறுவராக்கும் போது தாய்க்கோ தந்தைக்கோ துடித்து விடுவார்கள். ஏன்? தன் பிள்ளை கீழே விழுந்து விட்டது, ஏதாவது ஆகிவிடுமா என்று. இந்த பாசம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். இதற்கு உதாரணமாக கற்பனை கதை தான், உண்மையான கதை அல்ல. சொல்லுவார்கள், ஒருவன் இருக்குகின்றான், மனைவி பெற்றோரை விட்டு பிரித்து விடுகின்றார். இப்பொழுது மனைவி புத்திரப்படுகின்றார். அதாவது பெற்றோருடைய பாசம் எவ்வளவு என்பதற்கு விளக்குவதற்காக பிரித்து விடுகின்றார். இப்பொழுது மனைவிக்கு ஒரு வன்மமான புத்தி ஏற்பட்டு விடுகின்றது. உன் தாயை கொலை செய்து உன் தாயுடைய ஈரலை எடுத்து வந்தால்தான் நீ என்னை நேசிக்கின்றாய் என்பதை நான் ஒத்துக்கொள்வேன் என்று கூறுகின்றான். மனிதன் ஏற்றுக்கொள்கின்றான். வீட்டுக்கு சென்று தாயை கொலை செய்து விடுகின்றான். ஈரல் எடுத்துக்கொண்டு தன் மனைவியிடம் உன் மீது வைத்திருக்கின்ற பாசம் நேசம் உண்மையானது என்று விளக்குவதற்காக ஓடோடி வருகின்றான். சொல்வார்கள், ஓடோடி வருகின்ற பொழுது ஒரு சின்ன கல்லோ ஏதோ தட்டிவிட்டு அந்த மகன் ஓடுண்டி விடுகின்றான். அந்த ஈரம் வேறு பக்கம் எழுதுகின்றது, பிள்ளை வேறு பக்கம் இருந்தது. தாய்ப்பாசத்தை சொல்வார்கள். அந்த ஈரல் சொன்னதாம், தாயை கொலை செய்து அந்த ஈரலை கொண்டு போகின்றான். அந்த ஈரல் சொன்னதான், மகனே பார்த்து போகின்றது. கண்ணியமானவர்களே, தாய்ப்பாசத்துக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது. பாசம் பக்குவம் பிணைப்புகள் அப்படி இருக்கின்றது. இதே மனைவி மீது உள்ள பாசம், அக்கா தம்பி அண்ணன் தம்பி மீது உள்ள பாசம், இப்படி ஒவ்வொரு பாசத்திற்கும் காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த பாசமெல்லாம் நீங்கள் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பாசத்தோடு நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உங்கள் தாய் தந்தைகளை, உங்கள் மனைவிமார்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சகோதர சகோதரிகளை, உங்கள் உற்றார்களை, சொந்த பந்தங்களை நீங்கள் உயிரை விட நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எந்த இடத்திலுமே கூறவில்லை. பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றோர் பேச்சு நடக்க வேண்டும், பெற்றோருக்கு இணக்கமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிக்காட்டுகின்றான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மனிதர்களே, நீங்கள் பெருமானாரை நேசியுங்கள், பெருமானார் மீது அன்பு செலுத்துங்கள். உங்கள் அன்பு உலகத்திலே யார் மீது அதிகமாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே உங்களுடைய பெற்றோர்கள் என்று. இல்லை, அவர்கள் மீது பாசம் இருக்க வேண்டும். அளவு கடந்த பாசம் இருக்க முடியாது. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது பாசம் இருக்க வேண்டும் நினைக்கின்றீர்களே, அந்த பாசம் நிலையான பாசம் கிடையாது. இந்த உலகத்திலே இது எல்லாம் வாழ வைக்கின்றது என்று உங்கள் பொருளாதாரத்தை நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அந்த பொருளாதாரத்தின் மீது பாசம் அளவு கடந்து இருக்க முடியாது. அப்பொழுது எது மீது பாசம் இருக்க வேண்டும்? உங்கள் ஹபீப் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான் அளவு கடந்த பாசம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்கள் உயிர்களை விடவும் பெருமானாரை நேசிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகத்திலே எதை வேண்டுமென்றால் விட்டுக் கொடுத்து விடுவான். தன் உயிரை விட்டுக் கொடுக்க முடியுமா? தன்னை உயிரை ஏதாவது ஒன்றுக்காக, தன் தாய்க்காகவோ தந்தைக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ தன்னை மாய்த்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் மாய்த்து கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், பெருமானாருக்காக உங்கள் உயிரை மாய்த்து கொள்ள சொல்லவில்லை. பெருமானாரா இந்த விஷயமா? பெருமானாரா பெற்றோர்களா? பெருமானாரா பிள்ளைகளா என்று வருகின்ற பொழுது, பிள்ளைகள் வேண்டாம், பெற்றோர்கள் வேண்டாம், உற்றார் உறவினர்கள் வேண்டாம், மனைவி வேண்டாம், எனக்கு என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் வேண்டும். அவர்களை விட உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று எவன் நினைக்கின்றானோ அவன்தான் உண்மையான முஃமின். முஃமின் என்று சொன்னால் பரிபூரணமான ஈமான் உடையவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சஹாபாக்கள் இந்த விஷயத்திலே எல்லா விதத்திலேயுமே பெருமானாரை
தன்னை உயிரை விட உயர்வாக கருதினார்கள், நினைத்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரு சஹாபி யதார்த்தமாக எதிரிகளுடைய அந்த பகுதியிலே மாட்டிக்கொண்டு விட்டார். அவரை சிறைப்படுத்தி விட்டார்கள். சொல்லி நான் மரண தண்டனை கொடுத்து தூக்கிலையோ வேறு ஏதோ ஒன்று சேர்ந்து கொலை செய்ய போகின்றார்கள். இப்பொழுது அந்த எதிரிகள் சொல்லுகின்றார்கள், அந்த நபருடைய பெயரை சொல்லி, நீ இப்பொழுது மரணமடை போகின்றார், இந்த மரணத்தில் இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது, ஒன்றும் இல்லை, ஈஸியான ஒன்று, அது நீ செஞ்சுட்டாக்க உன் உயிரோ விட்டுரும். என்ன சொல்லு செய்வோம்? நீங்கள் யாரை நபியாக தூதராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த முஹம்மதுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ திட்ட வேண்டும். நீ முஹம்மது நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டிவிட்டால் உன்னை விட்டு விடுகின்றோம். கண்ணியமானவர்கள், திட்டுவதா அல்லது யதார்த்தமாக உயிர் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் திட்டலாம், தப்பில்லை, இது ஷரியத்துடைய சட்டம். ஆனால் இந்த சஹாபிக்கு ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்படுகின்றது. ஒரு பக்கம் நபி தன்னுடைய உயிர், இன்னொரு பக்கம் பெருமானாருடைய கண்ணியம். பெருமானாருடைய பாதத்திலே ஒரு சின்ன முழுத்தை கூட தாங்க முடியாதவர்கள் சஹாபாக்கள். இந்த சொல்லை கேட்கின்றார், என் பெருமானாரை திட்டித்தான் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் இருந்தால் அப்படிப்பட்ட உயிரே எனக்கு தேவையில்லை என்றார்கள். இதுதான் நபி பாசம். அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, உங்கள் உயிரை விட உயர்வானவர்கள் நபி என்று. உயிர் விடுவதா நபியை திட்டுவதா, உயிரை விடுவதா நபியிலே கண்ணியம் முக்கியமா என்று பார்த்தால் என் உயிரை விட என் பெருமானாருடைய கண்ணியம் முக்கியம். இந்த உலகத்திலே செத்த பிணமாக நபியை திட்டிவிட்டு வாழ்வதற்கு பின்னால் இந்த உலக தேவையே இல்லை, என் நபியைக்காக என் உயிரையை விட்டு விட்டு போக வேண்டும் சொன்னார்களே, அதுதான் சஹாபாக்கள். ஆனால் நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள், அப்படி இருக்கின்றதா? இன்று நம்முடைய இளைஞர்கள் பெரும்பாலும் தாடி வைத்திருக்கின்றார்கள், சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளை தாடி வச்சுட்டு போகிறார். புதுசில் தன் மனைவி பார்த்துட்டு, ஏங்க என்னதான் தாடி வெள்ளாமல் இருந்திய, நல்லா இருந்திய, தாடி உங்கள் முகத்துக்கு நல்லா இல்லைங்க, அடுத்த நம்ம தான் சேர்ந்து இருப்பான். என்ன காரணம்? பெருமானாருடைய சுன்னத்தா அல்லது மனைவியுடைய வார்த்தையா என்று பார்க்கின்ற பொழுது மனைவியுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். ஹராமான விஷயத்திலே நீங்கள் கணவனே இதை விட்டு விடுகின்ற தன்னுடைய மனைவி சொன்னால் சந்தோஷமாக ஏற்று செயல்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு சாதாரண உரோமத்திற்காக, ஒரு சாதாரண முடியுக்காக அது பெருமானாருடைய சுன்னத்தாக இருக்கின்ற பொழுது தன் மனைவி பேச்சை கேட்டுவிட்டதை எடுக்கிறார் என்று சொன்னால் பெருமானார் நம்மில் இல்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. இந்த ஆயத்திற்கு அடிப்படையிலே நாம் செயல்படவே இல்லை. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எந்தெந்த அளவெல்லாம் துடித்து போனார்கள் தெரியுமா? பெருமானாருடைய சுன்னத்தை என்று வந்துவிட்டால், பெருமானாருக்கு நேசம் வைக்க வேண்டும் என்று வைத்தால், பெருமானாருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா சஹாபாக்கள் துடிச்சு போயிடுவாங்க. அப்படியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எந்த அளவு பெருமானார் மீது நேசம் வைத்தார்கள். அவரோட நேசத்துக்கு அடையாளம் பெருமானாருக்கு காய்ச்சல் வந்துச்சு. அந்த காய்ச்சல் விசாரிக்கிறதுக்காக அபூபக்கர் நாயும் பெருமானார் வீட்டுக்கு போகிறாங்க. பெருமானார் காய்ச்சலிலே படுத்திருக்கின்றார். பெருமானாருக்கு காய்ச்சலா என்று நினைத்த பொழுதே இங்கே அபூபக்கருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. என் ஹபீபுக்கு காய்ச்சல் வந்து விட்டது அப்படி என்று உள்ளத்தில் நீக்குகின்றார்கள். அபூபக்கருக்கு காய்ச்சல் தொட்டிக் கொள்கின்றது. அந்த காய்ச்சல் வந்து விடுகின்றது. அபூபக்கர் வீட்டிலே உடல்நிலை சரியில்லாமல் போத்தி கொண்டு படுத்து கொண்டு இருக்கின்றார். இந்த தகவல் பெருமானாருக்கு கிடைக்கின்றது. பெருமானார் அபூபக்கர் நம்மை பார்க்க வந்தார். அபூபக்கருக்கும் காய்ச்சலாக போய்விட்டது என்று பெருமானார் அபூபக்கரை பார்க்க செல்கின்றார்கள். அபூபக்கரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தார்கள். அபூபக்கர் சொல்கின்றார்கள், பெருமானார் என்னை பார்த்தார்கள், என் காய்ச்சல் என்னை விட்டு பறந்து சொன்னார்கள். எப்படிப்பட்ட பாசம்! பெருமானாருக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் தானும் உடம்பு சரியில்லாமல் மாறிவிடுகின்றார்கள். பெருமானாரை பார்த்துவிட்டால் அந்த பார்வை ஒன்றே போதும், இந்த உடலில் எல்லா நோய்களும் போதும் என்று வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, தன் உயிரை விட பெருமானாரையும் பெருமானார் சொற்களையும் நேசித்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு சாதாரண விஷயம்,
கேட்பதற்கு சாதாரணமாக தெரியும். எந்த அளவு பெருமானாருடைய வார்த்தைக்கு சஹாபா ஆண்களும் பெண்களும் எவ்வளவு முக்கியத்துவம் படுத்தியிருக்கின்றார்கள் பார்க்க வேண்டும். ஒரு முறை வாயிலிலே ஒரு அறிவிப்பாளர் சொல்லிக் கொண்டு போகின்றார், தற்போது போர் புரிய வேண்டும், வீட்டிலே உள்ள ஆண்கள் இருந்தால் நீங்கள் போருக்கு வந்துவிடுங்கள் என்று ஒரு அழைப்பு வருகிறது. இது பெருமானாருடைய அழைப்பு என்று அந்த அழைப்பாளர் சொல்லிக் கொண்டு போகின்றார். வீட்டிலே ஒரு பெண்மணி இருக்கின்றார், மடியிலே சிறு குழந்தை, 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தை, அந்த குழந்தை படுத்திருக்கின்றது. இந்த அறிவிப்பை கேட்ட மாத்திரத்திலே அந்த பெண்மணிக்கு தன்னையும் அறியாமல் கண்ணீர் தாரதாரையாக ஓடுகின்றது. அந்த கண்ணீர் துளிகள் அந்த குழந்தையின் மீது பட்டு விடுகின்றது. அந்த குழந்தை, பாசமான குழந்தை கேட்கின்றது, என்ன அம்மா ஏன் அழுகின்றார் சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை அம்மா, அத்தா நம்ம விட்டு மொத்தா போயிட்டாங்கள அதை நினச்சி அழுகிறியா? இல்லை உங்கள் அத்தாவும் மொத்தா போயிட்டாங்கள அதை நினச்சி அழுகியாம்மா? இல்லைப்பா விட்டுருப்பா. இல்லைம்மா சொல்லுங்க இந்த பையன் வற்புறுத்துறான். இல்லை சொல்கிறாங்க, வெளியிலே பெருமானார் போருக்கு அழைப்பு கொடுத்து விட்டார்கள். அந்த அழைப்பிலே யாராவது வீட்டிலே ஆண்கள் இருந்திருந்தால் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது என் வீட்டிலே பெருமானுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து ஒரு ஆணை போருக்கு அனுப்ப வேண்டும், என் வீட்டில் ஆண் இல்லையே என்று நினைக்கின்ற பொழுது, பெருமானாருடைய வார்த்தைக்கு நான் பதிலளிக்க முடியவில்லையே என்று நினைக்கின்ற பொழுது என் கண்ணீர், என் கண்கள் என்னையும் அறியாமல் யாரையாக தண்ணீர் வடிகின்றது என்று சொன்ன பொழுது அந்த பச்சிலம் பாலன் சொன்னாராம், ஏம்மா நான் ஆம்பளை பிள்ளை இல்லையா, 10 வயசு பையன், நான் ஆம்பளை பிள்ளை இல்லையா, நான் போகிறேம்மா, உன்னையெல்லாம் போகிறது சேர்க்க மாட்டாப்பா, நீ சின்ன பையன். இல்லைம்மா, பெருமானார்ட்ட என்ன கூட்டியிருப்பாங்க, நான் நான் போகிற கலந்துக்கிறேன், உன்னை போருக்கே சேர்க்கவே மாட்டாங்க, 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் போர் புரிய முடியும் என்று சொல்ல இந்த சிறுவன் வம்பா பேசுகின்றான், அடம் பிடிக்கின்றான். பெருமானிடத்தில் இந்த தாய் தன் குழந்தையை அழைத்து செல்கின்றார்கள். பெருமானார் சமூகம் முன்மணிக்கின்ற பொழுது பெருமானை கேட்டாக, என்ன தாயே சொல்லுங்கள் என்று நடந்த விவரத்தை சொல்கின்றார். பெருமானார் பக்குவமாக சொல்கின்றார்கள், அருமையான சிறுவனே, உனக்கு இப்போ தான் 10 வயசு ஆகுது, நீ போரில் கலந்துக்கக்கூடிய அளவுக்கு பக்கம் வர வயசு வரல, உன்னால் கலந்துக்கிறவே முடியாது, வாழை கூட தூக்கி பிடிக்க முடியாதுப்பா, நீ போருக்கு வரவேறான்னு சொல்கிறான். அந்த சிறுவன் சொல்கின்றான், உண்மைதான் யார சொல்லலா, என்னால் வாளை கூட தூக்கி பிடிக்க முடியாது, போரிலே கலந்து கொள்ளக்கூடிய சிறந்த தன்மை வயது எனக்கு வரவில்லை, ஆனால் போருக்கு உங்களுக்கு கேடயம் தேவைப்படும் அல்லவா, போர் புரிபவர்கள் தன்னை நோக்கி அம்பு வருகின்ற பொழுது தடுப்பதற்கு கேடயம் தேவைப்படும் அல்லவா, என்னை கேடயமாக பயன்படுத்துங்கள், ஒரு போர் வீரர் கையிலே என்னை கொடுத்து விடுங்கள், அம்பு வருகிறது என்று சொன்னால் என்னை தூக்கி தாங்கி பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த அம்பு அந்த போர் வீரருடைய கையில் மேலே படாமல் என் மேலே படட்டும், அத்தனை பேர்கள் உயிரை நான் பாதுகாக்கிறேன் என்று சொன்னார். எந்த அளவு தாய் பெருமானாரை நேச வைத்தார்கள், தாயுடைய சொல்லை நிறைவேற்ற வேண்டும், பெருமானாருடைய போரிலே பங்கேற்க வேண்டும் என்று எந்த அளவு சிறுவனுக்கு எண்ணம் இருந்தது, சிந்தித்து பார்க்க முடியுமா? இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ கதை கேட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல, நாம் நம் உள்ளத்திலே பெருமானாரை நேசிக்கின்றோமா, நாம் நம் உள்ளத்திலே பெருமானார் மீது உண்மையான காதல் கொண்டிருக்கின்றோமா, நாம் பெருமானாரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்று நாம் நம்மை நாமே இடைப்பட்டுக் கொள்ள வேண்டும். சஹாபா காட்டு ஒரு சஹாபி வர்றாங்க, என்ன வர்றாங்கடா, யாரை சொல்லலாம் கியாமத்து நாள் எப்போ வரும், மத்தாசா எப்போ யாரை சொல்லலாம் கியாமத்து நாள் வரும். அப்புறம் சொல்ல கொஞ்சம் எதை கேட்டாங்க, எப்பா கியாமத்து நாளுக்காக நீ என்ன தயார் செஞ்சுருக்க, நீ என்னப்பா அமல் செஞ்சுருக்க, எவ்வளோ அமல் செஞ்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரை சொல்லலாம், அமல்லாம் நான் பெருசாக செய்யலை, ஆனால் நான் உங்களையும் அல்லாஹுவையும் நேசிக்கின்றேன், இந்த ஒன்று தான் இருக்கின்றன, யா அல்லாஹ் உங்களை பெருமானாரையே உங்களை நேசிக்கின்றேன், எங்களுக்கெல்லாம் படித்து ஆளாக்கிய என்னுடைய ரப்பை நேசிக்கின்றேன் என்று கூறிய பொழுது பெருமானார் சொன்னார்கள், அந்த மகமன் அஹபப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ, உன் பாசம் உன் நேசம் உன் காதல் யார் மீது இருக்கின்றதோ அவர்களோடு நாளை சுவனத்திலே இருப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சஹாபிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, எந்த உதவியுமா, நான் பெருமானாரை நேசிக்கின்றேன், நாளை மறுமையிலே இந்த நேசம் இந்த பாசம் சுவனத்திலே பெருமானாரோடு இருக்க வைக்குமே, அந்த சந்தோஷத்தில் இந்த சஹாபாக்கள் துள்ளி குதித்தார்.
அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு சொல்வார்கள், நாங்கள் இருமுறை பெருமானுடைய விஷயத்திலே பெருநாளை போல கொண்டாடி சந்தோஷமாக மகிழ்ந்தோம். ஒன்று மக்கமா நகரில் இருந்து ஹிஜ்ரத் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நுழையும் போது தலஅல் பத்ரு ஓதுமே, அது ஏதோ பாட்டு பாடி சந்தோஷம் இருக்குது. எங்கள் ஊருக்கு அந்த புனிதமான கோமான் நம்மளுடைய காலடி பறக்க வைக்கின்றது. அல்லாஹுடைய மிகப்பெரிய படைப்பாகிய எங்கள் ரசூல் எங்கள் மதீனா நகருக்கு வரப்போகின்றார்கள். நாங்கள் மதீனா நகர் அத்தனை பேருமே சந்தோஷப்பட்டும். எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரப்பாசம் என்று சந்தோஷப்பட்டு சொன்னார்கள். இரண்டாவது மகிழ்ச்சியான செய்தி என்னென்று சொன்னால், இந்த ஹதீஸ் எங்களுக்கு பெருமானாருக்கு அறிவித்த போது, நீ யாரை நேசிக்கின்றோமோ அவர்களோடு சுண்ணத்தில் இருப்பாய் என்று சொன்னார்கள். நாங்கள் பெருமானாரை நேசிக்கின்றோம். நாங்கள் அத்தனை பேருமே பெருமானார் மீது நேசம் கொண்டு இருக்கின்றோம். நாளைக்கு நாங்களெல்லாம் நிச்சயமாக எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருப்போம் என்று நினைக்கின்ற பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் அளப்பரிய சந்தோஷம். அதை நாங்கள் பெருநாளாக கொண்டாடினோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவு அவளுக்கு பிரியம். அதாவது அரபியில் ஒரு பரமொழி சொல்வார்கள், ஹுப்புக்க செய்யின், ஏதாவது வசி மீது நான் பிரியம் வச்சுட்டமாக்கேன், ஏதாச்சும் ஒரு மீது அன்பு வச்சுட்டமாக்கேன், யோமே பைஸ்பி, அவனை குருடனாவும் செவிடனாவும் மாற்றிவிடும். ஒரு மேலே ஒரு ஆளை உண்மையிலே நேசிக்க ஆரம்பித்தா, காதலிக்க ஆரம்பித்தா, குருடனாகவும் செவிடனாகவும் போய் வாங்குறான். எப்படின்னு சொன்னால், அந்த லைலா மஜ்னூன் சம்பவம் தான் கேள்விப்பட்டோம், வரலாற்று கதைகள். அப்போ மஜ்னூன் போய்க்கிருக்கு போகும்போது லைலா விட்டு செவத்தை முத்து போவானா. ஏன்? என் லைலா அந்த வீட்டு உள்ளக்கத்தே இருக்குது, அதனால். அடுத்து போவானா, நான் அந்த தெருவில் ஓடக்கூடிய நாயை பிடித்து முத்தம் கொள்வானாம். அவனை கேட்பானா, ஏப்பா நாய் உலாம் பிடிச்சி முத்தம் கொள்கிற, இந்த லைலாவுடைய கண் பார்வைகளே இந்த நாய் பட்டு இருக்காளா? என் லைலாவுடைய கண்பட்ட இந்த நாய் எனக்கு முஹப்பத்தாக மாறிவிடுகின்றது. இதைத்தான் சஹாபாக்கள் பெருமானாரை நேசித்தார்கள். பெருமானார் எதையெல்லாம் நேசித்தார்களோ அத்தனை பற்றியும் சஹாபாக்கள் நேசித்தார்கள். பெருமானாருடைய நகத்தை எடுத்து வைத்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உரையாற்றினார்கள். சொன்னார், கடைசிகளே நான் மரணிக்கின்ற பொழுது, என்னை கவனிடப்படுகின்ற பொழுது என்னுடைய கண்ணுடைய சுருமா விடுவோமே, அந்த இடத்துல பெருமானாரை நகத்தை வைத்து அடக்கம் செய்யுங்கள், அது எனக்கு சுவாத்தை பெற்று திரும்ப என்று சொன்னார்கள். பெருமானாருடைய உரோமங்களை முடிகளை எத்தனை சஹாபாக்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். ஹாலித் வழியில் வெற்றியின் ரகசியம் சொல்லுகின்ற பொழுது பெருமானாருடைய உரோமம் தன்னுடைய தலப்பாக இருந்தது என்று சொல்வார்கள். பெருமானாருடைய வியர்களை எத்தனை சஹாபாக்கள் நேசித்தார்கள். பெருமானார் எதையெல்லாம் பார்வைப்பட்டதோ. ஒரு தடவை சாபித்துல் பன்னானிங்கிற தாபியின், சஹாபி கிடையாது, தாபியின், இவங்க அனசரிடத்தான் பார்த்துருக்காங்க. எப்பெல்லாம் அனசை பார்க்குறாங்களோ அப்பையெல்லாம் அனசை கையை தொட்டு முத்தம் கொஞ்சுவான். இது ஒரு தடவை ரெண்டு தடவை எப்பப்பெல்லாம் நடக்குமோ அப்படியே நடந்து இருக்கு. அப்போ ஒரு ஆள் கொட்டி கேட்பாங்க, ஏப்பா அனசை பார்க்கும்போதெல்லாம் கையை முத்துவேன்னு சொல்ல போகும்போது, இந்த அனஸ் பெருமானாரோட 10 வருடம் காதிமாக பணியாளராக வேலை பார்த்துருக்காங்க. அந்த 10 வருஷத்தில் எத்தனை தடவை பெருமானாருடைய கரம் பிடித்து முசாபா செஞ்சிருப்பார், எத்தனை முறை பெருமானாருடைய உடம்பில் இந்த கை பற்றி இருக்கும். அந்த புனிதமான கையை நாம் முத்தமிடாவிட்டால் எதை நான் முத்தமிடுவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை தொட்ட அனசை பார்க்கும் போதெல்லாம் முத்தமிடுகிறார் என்று சொன்னால், அனசை முத்தமிடவில்லை. எந்த கை தெரியுமா? அந்த நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறத்து செய்கின்ற பொழுது பெருமானார் மண்ணை அள்ளி வீசினார்களே, எதிரிகள் குருளாக போயினார்களே, இதை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இது ரமைத்த உமா ரமைத்த நபியே, அந்த மண்ணை நீங்கள் வீசினீர்களே அது உங்கள் கையல்ல, அல்லாஹ்வுடைய கையில் சொன்னானே, அந்த புனிதமான கரத்தை பற்றி இருந்த அனசுடைய கரத்தை நான் பற்றுகிறேன் என்று சொன்னார்கள். எந்த அளவு நேசம்! பெருமானாருடைய நேசத்துக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமானார் கசுவா என்ற ஒட்டகத்தை வைத்திருந்தார்கள். எங்கே போனாலும் அந்த ஒட்டகத்திலே போவார்கள். பெருமானார் மரணத்து விட்டார்கள். இந்த கசுவாவுடைய பெருமானார் மறந்து விட்டார்கள், நம் முதுகில் ஏறவில்லை என்ற தகவல் தெரிந்தவுடன் அந்த கசுவா என்ற ஒட்டகம் சாப்பிடவே இல்லை.
பசியிலே இருந்து பெருமானார் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் என்ற எண்ணத்திலே பசியிலே இருந்து சாப்பிடாமல் மறைத்து என்று வரலாறு நம்ம கூடி காட்டுகின்றது. பெருமானார் மீது இந்த ஒட்டகத்துக்கு 5 அறிவு ஜீவனாகிய ஒட்டகத்துக்கு இருந்த பாசத்தை பாருங்கள். அப்பா சஹாபாக்கள் எவ்வளவு இருந்திருக்கும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோவிலுக்கை கழுதையை வளைத்தார்கள். அந்த கழுதை பெருமானார் இறந்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் அழுது 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 அது கண்ணே தெரியாமல் போய்விட்டது. கண்ணே தெரியாமல் குருடா போய் நடந்தபோது தவறி கிணற்றிலே விழுந்து இறந்து என்று சொன்னார். பெருமானார் மீது நேசம் வைத்தால் தங்கள் வாழ்வையே பெருமானாருக்காக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பெருமானாரை பார்க்கவில்லை. பெருமானாருடைய நகமோ முடியோ வியர்வையோ நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம நேசத்தை பெருமானார் மீது எப்படி காட்டுவது? அல்லாஹ் அந்த ஆயத்து அந்நபியும் அல்லாஹ்வில் முஃமினீன் அன்ஃபுஸிஹிம், நபி மற்றவர்கள் உயிரை விட மேலானவர் என்ற ஆயத்து அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு சஹாபாக்கள் நேரம் பார்த்தாங்க, அவ்வளோ பாசம் வச்சாங்க. பெருமானார்கள் பயன்படுத்தி பொருள்கள்லாம் பயன்படுத்தினாங்க. பெருமானார் கரம் பிடித்தவர்கள் கரம் பிடித்தார்கள். பெருமானார் மீது நேசம் உண்டார்கள். நமக்கு ஏதாச்சும் இருக்குதா? அப்போ நம்ம எப்படி பெருமானார் நேசிக்கிறது? பெருமானார் விட்டு சென்ற சுன்னத்துக்கள் இருக்குது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே இருக்கின்ற யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள், நான் பெருமானாரை நேசிக்கிறேன், நிச்சயமாக உயிரை விட நேசிக்கிறேன் சொல்லுவார்கள். ஆனால் பெருமானாருடைய உயரான சுன்னத்துக்களை நாம் உண்மையிலே நடைமுறைப்படுத்துகின்றோமா? பெருமானார் சுன்னத்தின் வருகின்ற பொழுது அந்த சுன்னத்துக்களை நாம் உயர்வான செயல்படுத்துகின்றோமா என்று கேட்டால் அலிசா அது இருக்குது, அப்புறம் பார்த்துக்கணும். ரசூலா சொல்கிறாங்க, சில்மன் கத்தக்க வாஃபு அம்மன் வலமக்க வாசின் இலாமன் அசா. சில்மன் கத்தகல்லா, உங்களை யார் வேணாண்டு உங்கள்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு போகிறோம், நல்லா விளைக்கணும், நீங்கள் நல்லா தெரிவிக்கிய, நீங்கள் தப்பு செய்கிறீங்க, எதுவுமே செய்யலை, நீங்கள் வேணாண்டு பம்படியாக அவன் தப்பு செஞ்சுட்டு போகிறான், அவன் வேணாண்டு போவான், அவனோட சேர்ந்து வாழ்ந்து சொல்கிறான். அவன் போய் நல்ல இபாதத்தாடி அவன் சொல்கிறான், இந்த மழை இருக்கக்கூடாது, ரசூலா இப்படி சொல்லுங்க, நல்ல நான் பார்த்துக்கிறேன் ரசூலாண்டா. கண்ணியமானவர்களே, ரசூலாண்டா என்ன உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்களா, சொந்தக்காரங்களா? பெருமானார் நடைமுறை என்று வருகின்ற பொழுது நாம் சொல்லுகின்றோம் பெருமானாரை நேசிக்கின்றோம் என்று. ஆனால் சில்மன் கத்துக்க உறவுகளிலே உன் தாயை துண்டித்து, உன் தந்தையை துண்டித்து, உன் சகோதரியை துண்டித்து, உன் சகோதரியை துண்டித்து, உன் பிள்ளைகளை துண்டித்து, பிள்ளைகள் தாய் தந்தையை துண்டித்து அவர்களை கவனிக்காமல் விட்டு விடுகின்றீர்களே, இது பெருமானார் காட்டி தந்த வழியா? இதுதான் உண்மையான சுன்னத்தா? வாஃபு அம்மன் தலவக்க, உனக்கு யார் தீங்கு செய்து விட்டானோ, உனக்கு யார் கெடுதல் செய்து விட்டானோ அவனை மன்னித்து விடு என்று சொல்லியிருந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல தெரியுமா, சாகுற வரைக்கும் மன்னிக்க மாட்டான். உனக்கு சாவு என்னைக்கு வரும்? கண்ணியமானவர்கள், இன்று நான் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற முடிந்தவுடன் வெளியே போவான், எனக்கு தெரியாது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. பாஃபு அம்மன் நலமக்க, உனக்கு யார் கெடுதல் செய்துவிட்டார்களோ அந்த கெடுதலை நீ மன்னித்து விடு என்று பெருமானார் சொல்கின்றார்கள். உண்மையான பெருமானார் நேசிக்கக்கூடியவர்கள் சொன்னால் ஒவ்வொரு சுன்னத்தான காரியங்களையும் பெருமானார் எதையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ, ஆஹா பெருமானார் இல்லையே, பெருமானார் நடைமுறையை ஃபாலோ பண்ண முடியவில்லையே, பெருமானார் சுன்னத்துக்களை நேரடியாக பார்க்க முடியவில்லையே, பெருமானார் நேசிக்க முடியவில்லை என்பவர்களெல்லாம் பெருமானார் மீது நேசம் மஹப்பத்து அளவு கடந்த காதல் வரும் என்று சொன்னார். நாளை மறுமையிலே பெருமானார் நமக்கு ஷஃபாத் செய்ய வேண்டும் என்று சொன்னார். யார் பெருமானாருடைய சுன்னத்துக்களை, சுன்னத்துக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க, டெய்லி சோறு திங்கணும், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, டெய்லி சட்டையை மாற்றோம், ரசூலா சோத்தனியை மாற்றிட்டு இருக்காங்க, மாற்றுங்க, செருப்பு மாற்றோம், செருப்பு மாற்றவும் வலது காலம் மாற்றுங்க, வீட்டை விட்டு வரும்போது சொல்லி பிஸ்மில்லா சொல்லுங்கள், பிஸ்மில்லா தவக்கல். சின்ன சின்ன விஷயம், பாத்ரூம் போகிறீங்களா சொல்லியிருப்பாங்க, பாத்ரூம் வெளியோரியெல்லாம் எதையெல்லாம் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுமோ அத்தனை சுன்னத்துக்களையும் சிறுக சொல்லுவாங்க, சிறுதுளி பெருமளம் என்று சொல்வார்களே, அதே போல் சின்ன சின்ன விஷயங்களே பெருமானோட சுன்னத்துக்களை முறைப்படுத்த நிச்சயமாக ஒரு நாள்
பெருமானார் நமக்கு உயிரை விட மேலானாக வந்து விடுவார்கள். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சுன்னத்துக்களை முழுமையாக நான் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றி பெருமானாருடைய நேசத்திற்குரிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். இதனுடைய முழுமையான தன்மை நாளை மறுமையிலே பெருமானார் நமக்காக ஷஃபாத்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து நல்லவர்கள் பாலிப்பானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து வாய்ப்பளித்த ரஹ்மானுக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.